ஹலோ எவ்ரிவன். டுடே நம்ம இன்னைக்கு எடுக்கேர் பாத்வேஸ்ல நம்ம பார்க்க போற நோட்டிபிகேஷன் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்றதுல வந்து இன்ஜினியரிங்கான அப்ரெண்டிஷிப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 2023, 2024, 2025 இந்த இயர்ல பாஸ்ட் அவுட் ஆன ஃப்ரெஷர்ஸ் யாரா இருந்தாலும் வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ், எந்த ஒரு எக்ஸாம் இல்லாம, எந்த ஒரு இன்டர்வியூ இல்லாம மெரிட் பேஸ்ல உங்க பர்சன்டேஜ் ஆஃப் பிஇ பர்சன்டேஜ் வச்சு மட்டுமே எடுக்கிறாங்க. தட் டூ நமக்கு வந்து 25,000 பெர் மந்த் சேலரி வந்து இதுல இருக்கு. இது நீங்க நினைச்சீங்கன்னா டிஃப்ரெண்டான ஸ்டேட்ல அந்த மாதிரியான எக்ஸாம் இல்ல. ஒன்லி இன் தமிழ்நாட்டுல கூட நமக்கு இதுக்கு ட்ரைனிங் 1 இயர் கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப நிறைய இருக்கு. நீங்க வந்து இந்த ஜாப் எப்படி அப்ளை பண்றது, எப்படி வந்து வேற என்ன மாதிரியான இது கேட்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம் இந்த நோட்டிபிகேஷன்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்ன சொல்றேன்னா, என்னோட கிராஜுவேட் அப்ரெண்டிஷிப் இன்ஜினியரிங்ல வந்து 2026க்கு எடுக்கிறாங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 0-3, அதாவது மார்ச் 2, 2026. ஸோ நீங்க வந்து இந்த டேட் கூட வெயிட் பண்ண வேணாம். பிப்ரவரி மந்த் எண்டுக்குள்ள வெப்சைட் போர்ட்டல்ல போயிட்டு உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர், உங்களுக்கான ஃபார்ம் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுங்க. ஸோ நம்ம லாஸ்ட் மினிட் ரஷ்ஷை வந்து தவிர்க்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இந்த 4 இன்ஜினியரிங் டிசிப்ளினுக்கு தான் இந்த அப்ரெண்டிஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, பயோடெக் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கெமிக்கல் இன்ஜினியரிங் அந்த மாதிரியான எதுக்குமே இல்லை. ஸோ யார் வந்து ஒரு சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இவங்கலாம் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஇ முடிச்சவொடனே ஒரு நல்ல இடத்துல பிளேஸ் ஆகாம இருப்பாங்க. நமக்கு வந்து ஒழுங்கானபடி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம இருக்கும். ஸோ நம்ம கோர்ல வந்து போகணும்னு நினைக்குவோம். பட் ஆனால் போக முடியாது. ஸோ இந்த மாதிரியான இல்லை நம்ம ஒரு இடத்துல ஜாயின் பண்ணிட்டு இருப்போம். நம்மளால வந்து எந்த விதமான ஒரு அந்த இடத்துல வந்து இன்கன்வீனியன்ட்டா இருக்கு. நமக்கு ஒர்க் வந்து நல்லா நான் டெக்ல வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நம்ம ஒரு கிராஜுவேஷன் சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல்ல முடிச்சவங்க கண்டிப்பா இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணலாம். நீங்க பெர் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 ஸ்டைஃபண்ட் வாங்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் இந்த மாதிரியான டிஃப்ரெண்டான அப்ரெண்டிஷிப்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 10,000, 9,000, 8,000 அதர் ஸ்டேட் அந்த மாதிரி இடத்துல தான் நமக்கு கொடுப்பாங்க. பட் இது நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்ம ஜாப் வந்து 1 இயர்க்கான இது பண்ணிக்கலாம். வித் 25,000 அப்படின்னும் போது உங்களுக்கு இயர்லி வந்து 3 எல்பிஏ வருது. நீங்க பாத்தீங்கன்னா இது கன்சாலிடேட்டட் அமௌண்ட் தான். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி நீங்க அடுத்த ஒரு இடத்துக்கு போகும்போது கண்டிப்பா ஒரு 9 எல்பிஏ வரையும் வாங்குறதுக்காக ஈஸியான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ யாரெல்லாம் ஃப்ரெஷர் வந்து நான் ஃப்ரெஷர் ஜாப் வந்து ரொம்ப ரொம்ப கிளாரிட்டியா இந்த மாதிரியான அப்ரெண்டிஷிப்ஸ்லாம் என்னோட வீடியோ நான் டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நீங்க வந்து கண்டிப்பா வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. யார் யார் வந்து இந்த 2025 பாஸ்ட் அவுட் வந்திருக்கீங்களோ அவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா டோட்டலி பாத்தீங்கன்னா 612 வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்டான ஸ்டேட்ல ட்ரைனிங் இருக்க போது அதுல நம்ம தமிழ்நாடு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 35 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ நீங்க எர்லியரா அப்ளை பண்ணிக்கோங்க. எர்லியரா யார் யார் அப்ளை பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அவங்க என்ன ட்ரைனிங் லொகேஷன் கொடுக்குறாங்களோ அதுக்கானது போடுவாங்க. ஸோ நீங்க மேக்ஸிமம் பாசிபிள் நீங்க வந்து சீக்கிரமா அப்ளை பண்ண பாருங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நீங்க அப்ரெண்டிஷிப்னாலே எந்த அப்ரெண்டிஷிப்னாலும் நேட்ஸ் போர்ட்டல்ல அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கணும். ஸோ நீங்க ஒரு இன்ஜினியரிங் பாஸ்ட் அவுட்ல இருக்கீங்கன்னா நீங்க கண்டிப்பா இந்த நேட் போர்ட்டல்ல உங்களோட ப்ரொஃபைல் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா 23க்கு அப்புறமேட்டுக்கு பாஸ்ட் அவுட் ஆனவங்க மட்டும்தான், 22 கிடையாது. அது மாதிரி 26 பாஸ்ட் அவுட் ஆனவங்க நிறைய பேர் கேட்பாங்க. இப்போ நான் பாஸ்ட் அவுட் ஆக போறேன், எனக்கு இந்த ஜாப் வந்து எலிஜிபிளா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்றாங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஜாப் இல்ல. உங்களுக்கு ஒரு டிகிரி சர்டிபிகேட் இன் ஹேண்ட்ல இருக்கணும், ப்ரொஃபஷனல் இருக்கணும். நீங்க வந்து 23, 24, 25 இந்த 3 இயர் பாஸ்ட் அவுட் ஆனவங்க கண்டிப்பா இதுக்கு அப்ளை பண்ணுங்க. ஃப்ரெஷர் எலிஜிபிள். உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 1 இயரோ 2 இயரோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ இது எர்லியரா ஒரு ஜாபுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ இது மெரிட் பேஸ்டு ஜாப் தான். இதுல வந்து இன்டர்வியூ, எக்ஸாம் எதுவுமே இல்லைன்னு நான் சொன்ன மாதிரி இதுல வந்து நீங்க யூஆர் கேட்டகரி அண்ட் ஓபிசி கேட்டகரியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 60% உங்களுக்கு வந்து ஸ்கோர் இருக்கணும். ஸோ அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் வந்து உங்களுக்கு எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகரியில வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 50% இருந்தாலே போதும். ஸோ சிஜிபியா கன்வெர்ட் பண்ணும்போது 5ம் அது வந்து பாத்தீங்கன்னா 6 அப்படின்ற மாதிரி இருந்தாலே போதும். ஸோ உங்களுக்கு கன்வர்ஷன் சர்டிஃபிகேட் வந்து உங்க கன்சர்ன் யூனிவர்சிட்டிஸ்ல வந்து கொடுத்துருப்பாங்க. எப்பயுமே பாஸ் அவுட் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும்போது சிஜிபிஏவா தான் வரும். அதை நீங்க பர்சன்டேஜா மாத்தணும்னா உங்களோட யூனிவர்சிட்டியில நீங்க வந்து அப்ளை பண்ணி கன்வர்ஷன் சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் சைட்ல போகும்போது இந்த கன்வர்ஷன் சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. நம்ம 2023 பாஸ் அவுட்னாலே நம்ம வித் இந்த ஏஜ் லிமிட்ல தான் வருவோம். ஸோ அதுக்கான ஒரி இல்லை. ஸோ இங்க சொல்லியிருக்காங்க ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 1 இயர் அப்புறம் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்க வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க.
நீங்க 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேற ஏதாவது ஃபீல்ட்ல இருந்தீங்கன்னா, இதோட பெட்டர் ஜாப்ஸ் வந்து நெறைய என்னோட சேனல்லயே நான் வந்து நெறைய போட்டுட்ருக்கேன். ஸோ, அத நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ, நான் நெறைய ஜாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, என்னால வந்து வீடியோஸ் வந்து எடுத்துட்டு வர முடியல. அதனால வந்து நான் வந்து ஒரு வாட்ஸ்அப் சேனல் வந்து ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கேன். என்னோட வாட்ஸ்அப் சேனல் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல நான் வந்து ப்ரொவைட் பண்றேன். ஸோ, நீங்க வந்து அந்த வாட்ஸ்அப் சேனல்ல வந்து சேர்ந்துக்கிட்டீங்கன்னா, நம்ம நெறைய ஐஐடி மெட்ராஸ், அண்ணா யூனிவர்சிட்டி இந்த மாரி டிஃபரெண்டான இடத்துல வந்து 1 வேக்கன்சி, 2 வேக்கன்சி ஃப்ரெஷர்ஸ்க்கு இந்த மாரி நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி 1 டேக்கே நெறைய வருது. நான் நெறைய வந்து வாட்ஸ்அப் சேனல்ல வந்து அப்டேட் பண்ணிட்டு வரேன். ஸோ யார் யார் இந்த சேனல் நம்ம சேனல ஃபாலோ பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல இதுக்கு மேல துணிவா பார்க்க வர்றீங்க அப்டின்னா, என்னோட வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க வந்துங்க. டெய்லியும் நியர்லி 4 டூ 5 அப்டேட்ஸ் வந்து டெய்லியும் ஜாப் அப்டேட்ஸ் வந்து நான் வந்து அதுல இன்ஸ்டன்ட்டா வந்து உங்க டைம்க்காக வந்து நான் போடுறேன். உங்க டைம் பெனிஃபிட்டுக்காக நான் வந்து போட்டுட்டு வரேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்ற மாரி இந்த போர்ட்டல் வந்து 2/3/2026 இந்த மார்ச் 2க்கு அப்புறம் இதுக்கு வந்து முன்னாடியே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ மெரிட் பேஸ்டு தான் நான் சொன்ன மாரி. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, இந்த மெரிட் பேஸ்ல நீங்க அப்ளை பண்ணீங்கனாலே உங்கள வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க. 1:5 ரேஷியோல கூப்பிடுறாங்க. உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து என்ன ஃபார்மேட்ல உங்களுக்கான எல்லா ஒரிஜினல்ஸும் நீங்க வந்து கண்டிப்பா எடுத்துட்டு போணும். அது எந்த இடத்துல தமிழ்நாடு நீங்க ட்ரெய்னிங் குடுத்தாங்கன்னா, அந்த தமிழ்நாடு ட்ரெய்னிங்ல வந்து உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து சைன் அப் பண்றது? HPCLல வந்து எப்படி வந்து அப்ளை பண்றது? அப்ளிகேஷன்ஸ் வந்து எப்படி வந்து போடுறாங்க? அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எந்த பிரான்ச் நீங்க எதுக்கு அப்ளை பண்ண போறீங்க? அதெல்லாம் வந்து கிளீனா இதுல மென்ஷன் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாரி ஸ்டேட் ஆஃப் ட்ரெய்னிங் எந்த இடத்துல உங்களுக்கு வேணும்ன்றத நீங்க குடுத்துடலாம். நெக்ஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்க அப்ளிகேஷன் நம்பர் வந்து ஜெனரேட் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து கண்டிஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து நான் சொன்ன மாரி வந்து 1 இயர் வந்து அப்ரென்டிஸ்ஷிப் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு வந்து 1 இயர் அப்ரென்டிஸ்ஷிப் வந்து கிளீனா இருக்கும். நம்ம 1 இயருக்கு மேல வந்து இதுல வந்து நம்மளால பண்ண முடியாது. ஸோ வந்து நீங்க 1 இயர் வித்தின் த ட்ரெய்னிங் பீரியட்ல வந்து நீங்க வந்து 1 இயர்க்கான அ இதுதான் உங்களால வந்து இந்த இடத்துல குடுக்க முடியும். ஸோ அதுவும் ஏன்னா 1 இயர்க்கு அப்புறம் நம்ம இதுலருந்து நம்ம வேற இடத்துக்கு போறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நீங்க அத பத்தி வொரி பண்ண வேணாம். 1 இயர் முடிக்கிறதுக்கு ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடியே நீங்க வந்து பேரலலா வேற ஒரு இடத்துல நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 7 எல்பிஏ, 8 எல்பிஏ 10 அண்ட் 50,000 வரையும் கண்டிப்பா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப நெறைய டிமாண்ட் வந்து சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல்ல வந்து நமக்கு வந்து குடுத்துட்டு வராங்க. ஸோ பை அப்ரென்டிஸ்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸே நம்ம நெறைய இடத்துக்கு வந்து முடியும் அப்படின்னு நான் சொல்றேன். நெக்ஸ்ட் ஓபிசி சர்டிஃபிகேட் யாராவது கிளைம் பண்றீங்க, சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் போணும்னா ஓபிசி நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க நியர்பை சென்டர்ஸ்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து ஜெனரல் கண்டிஷன்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ எது கொரீஸ்னா மெயில் பண்ணி சொல்றாங்க. ஸோ தட்ஸ் இட் நம்ம இந்த வீடியோல வந்து பார்த்துருக்கோம். ஸோ நான் சொன்ன மாரி வந்து என்னோட சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கான ஜாப் வந்து என்னால வந்து வீடியோ வந்து எடுத்துட்டு வர முடியாம இருக்கிறத நான் வந்து இந்த மாரி டக்குனு வந்து நான் வந்து வாட்ஸ்அப் சேனல்ல அப்டேட் பண்றேன். என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் சேனல் குடுத்துருக்கேன். கண்டிப்பா அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷர்ஸ்க்கு நீங்க சொன்ன மாரி வந்து இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ஏதாவது இருக்குது. கண்டிப்பா இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ்னா நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல பர்சனலாவே அ மென்ஷன் பண்ணுங்க. கேளுங்க. நான் வந்து என்னால முடிஞ்சு நான் வந்து எல்லாருக்கும் இன்டர்ன்ஷிப் எங்க அரேஞ்ச் பண்ண முடியுமோ நான் அரேஞ்ச் பண்ணி குடுப்பேன். நீங்க இன்ட்ரெஸ்ட்டா இருந்தீங்கன்னா, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கோர் டிசிப்ளின்ல போறதுக்கு பியூரா நான் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க ரீச் பண்ணுங்க. நம்ம வந்து என்னன்றத நம்ம பர்சனலா தனியா வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் பார்க்குறேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே வீடியோ. ஸோ